ஏங்க உங்கள் அம்மாவுக்கு நீங்களே எடுத்த துணியெல்லாம் காமிங்க. நான் காமிச்சா ஏதாவது குறை சொல்லுவாங்க. நான் உள்ளே போகிறேன். இரு சின்ன பொண்ணு, நீயே காமி, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஐயோ சொன்ன கேட்க மாட்டீங்களே. அம்மா வாங்கப்பா, வந்துட்டீங்களா? ஐஸ் முடிச்சிட்டாலாம்மா? இடையில எந்திரிச்சாப்பா. சாப்பாடு ஊட்டி விட்டு திரும்பவும் தூங்க வச்சிருக்கேன், தூங்கிட்டு இருக்கா. ஓ அப்படியம்மா, சரிம்மா. ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம்மா. சின்ன பொண்ணு, அம்மாக்கு எடுத்து காட்டு எல்லாம். அத்தே இது ஐஸுக்கு எடுத்த ட்ரெஸ் அத்தே. நல்லா அழகா இருக்கே, பிள்ளைக்கு நல்லா எடுப்பா இருக்கும். இது அவருக்கு எடுத்த சர்ட் அத்தே. நல்ல அழகு கலரு, பிள்ளைக்கு மேட்சா எடுத்திருக்கீங்களோ? ஆமாத்தே, எனக்கும் இதே கலர்ல புடவை எடுத்திருக்கத்தே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்ன ஒரு அதிசயம், இந்த கிழவி எதுவும் குத்த சொல்லாம பாத்துக்கிட்டு இருக்கு. இது உங்களுக்கு எடுத்த புடவையத்தே. உங்ககிட்ட இந்த கலர் இல்லவே இல்லை பாருங்க, அதான் இந்த கலர்ல எடுத்தேன். நல்லா இருக்கு. இதுல என்ன 1500 ரூபாய் விலை போட்டிருக்கு? ஆமாத்தே, நல்ல காஸ்ட்லியான புடவைத்தே. என்னோட புடவையும் 1500 ரூபாய் தான். அதான் சரி உங்களுக்கும் அதே போல எடுத்துட்டத்தே. ஏண்டியம்மா, உனக்கு காசு என்ன மரத்திலையா காக்கிது? இத்தனை விலையை கொடுத்து புடவை எடுத்திருக்கிற. 600-700 ரூபாய்க்கு என்ன அழகு புடவைங்கெல்லாம் கிடைக்கும். 1500 ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்கிற. ஓ, புருஷன் இஷ்டத்துக்கு செலவு பண்றதுக்கு காசு கொடுக்குறான்னு உன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு திரியாக்கும். ஏண்டா பாபு, நீ இதெல்லாம் சொல்ல மாட்டே? இல்லம்மா, அது புடவையெல்லாம் நல்ல விலை வரும்மா. ஏண்டா, புடவைய பத்தி நீ எனக்கு சொல்லி தெரியாக்கும். புடவை என்னென்ன விலையில இருக்கும், என்ன விலைக்கு எடுத்தா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாதாக்கும். 1500 ரூபாய் புடவை உடுத்தினாதான் உடுத்தினா மாதிரி இருக்குமோ? ஏன் 500-600 ரூபாய்க்கெல்லாம் புடவை வாங்கி உடுத்த முடியாத மகாராணிக்கு? அவளுக்கு எடுத்ததும் போய் எனக்கும் 1500 ரூபாய்க்கு புடவை எடுத்துட்டு வந்திருக்கா. ஏன் மகாராணிக்கு 1500 ரூபாய் புடவை எடுத்துட்டு வந்தா நான் குத்தம் சொல்லுவேன்னு என்னை சமாளிக்கிறதுக்காக எனக்கும் 1500 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்திருக்காளோ? அதானே, காசோட அருமை தெரிஞ்சாதானே. அவங்க வீட்டுல ஒண்ணும் இல்லாம வளர்ந்துட்டு இங்க வந்து கை நிறைய சம்பாதிக்கிற புருஷன் கிடைச்சதும் ஆடம்பரமா இருக்க ஆசைப்படுறாளோ? அப்படியெல்லாம் இல்லத்த, ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டுற புடவைன்றனால கொஞ்சம் நல்லதா பார்த்து எடுத்ததே. சரி உங்களுக்கும் நல்லதாவே இருக்கட்டும்னு தான் எடுத்தேன். ஆமா, ஆனா உன கண்ணீர் வடிக்க தெரியும். இந்த கண்ணீரை வடிச்சு வடிச்சு தானே என் பையனை இப்படி ஆக்கி வச்சிருக்க. அம்மா சரி விடுங்கம்மா, எடுத்துட்டு வந்தாச்சுல்ல, இனி எதுவும் செய்ய முடியாதும்மா, விடுங்க. ஆமாண்டா, நீ இப்படியே உன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அவ இன்னும் நல்லா உன் காசெல்லாம் கரியாக்கட்டும். அம்மா சரி, ஐஸோட பிறந்த நாளைக்கு வேண்டியதானம்மா, போட்டுமா, விடுங்க. நீங்க உன் பொண்டாட்டி என்ன பண்ணாலும் நான் எதுவும் கேட்கக்கூடாது, எதுவும் சொல்லக்கூடாது. சொன்னா விடுங்கம்மா விடுங்கம்மான்னு சொல்ல வேண்டியது. என்னமோ பண்ணிட்டு போங்க, இனி உங்க விஷயத்துல எதுக்குமே நான் வர்றது கிடையாது. பாருங்க பாபு, உங்க அம்மா எப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்கன்னு. நான் என்ன பாபு தப்பு பண்ணேன்? அவங்களுக்கும் நல்லதா ஒரு புடவை எடுத்தேன், இது தப்பா? சரி விடு சின்ன பொண்ணு, அம்மா ஏதோ கோவத்துல பேசிட்டாங்க, நீ எதுவும் சங்கடப்படாத. அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்க? கீர்த்தி, சாம்பார் வைக்கிறதுக்கு காய் நறுக்கிட்டு இருக்கம்மா. என்ன வேணும்? அம்மா இன்னைக்கு சாம்பார் அம்மா வைக்க போற? ஆமாம்மா. அம்மா சாம்பார் எப்படிம்மா வைக்கிறது எனக்கும் சொல்லிக் கொடுமா. என்னடி அதிசயம், எப்போவுமே கிச்சனுக்கு வாடி சமையலை கற்றுக்கோ வீட்டு வேலையை கற்றுக்கோன்னா போமா முடியாதுன்னு போயிட்டே இருப்ப. இப்போ நீயா வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு சொல்லிக் கொடுங்குற, என்ன அதிசயம்? அதிசயம்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சரி சமையல் கற்றுக்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, அதான் வந்தேன். ரொம்ப நல்லதுடியம்மா. ஒரு நாளைக்கு இப்படி தோணுனா பத்தாது, தினமும் வந்து என்ன சமைக்கிறேன் ஏதுன்னு பார்த்து பொறுப்பா பக்கத்தில் நின்று சமையலை வீட்டு வேலையெல்லாம் கற்றுக்கணுமா. சரிம்மா, அதெல்லாம் நான் கற்றுக்கிறேன். இப்போ சாம்பார் வைக்கிறது எப்படின்னு மட்டும் சொல்லிக்கூடேன். சரி நான் சொல்லி கொடுக்குறேன், நீ என் பக்கத்துலேயே நில்லு. அப்போ பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும். முதல்ல இந்த கேரட்டை வெட்டு. அம்மா கேரட்டெல்லாம் நான் வெட்ட மாட்டேன், சாம்பார் வைக்கிறதுன்னு எப்படின்னு மட்டும் கற்றுக்கிறேன், அவ்வளோதான். ஏண்டி, சாம்பார் வைக்கிறதுக்கு காய் வெட்டாமல் எப்படி சாம்பார் வைக்க முடியும்? இதுவும் சமையல் தான். முதல்ல காய் எப்படி வெட்டுறதுன்னு முதல்ல கற்றுக்க, அதுக்கப்புறமா சமைக்கிறது கற்றுக்கலாம். என்னம்மா, ஐயோ சாம்பார் வைக்கிறது கற்றுக்கலான்னு வந்தால் இந்த அம்மா இப்படி காய் நறுக்க விட்டுட்டாங்களே. பாருமடி, இப்போ இந்த காயெல்லாம் வெந்துருச்சா? இப்போ நம்ம குக்கரில் அடித்த பருப்பை இதில் போட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சாம்பார் தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றி கொஞ்சோண்டு புளியை கரைச்சி ஊற்றி கடுகு தாளிச்சு கொட்டிட்டோம்னா நல்ல மணக்க சாம்பார் தயாராயிரும். முடி இவ்வளோதானம்மா, ரொம்ப ஈஸியாக இருக்குமா? பார்க்கும்போது கேட்கும் போதெல்லாம் நல்லா ஈஸியாக தான் இருக்கும். சமைச்சு பார்த்தா தான் அதோடைய பக்குவம் அளவு எல்லாத்தையுமே படிக்க முடியும். சரியா? எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுமா. இப்போ என்ன, நான் சாம்பார் வைக்கட்டுமா? இப்போ ஐயோ வேணாம் முடி, நேரம் இப்பவே 12 மணி ஆச்சு. 1 மணிக்கு பாட்டிக்கு கரெக்டா சாப்பாடு கொடுக்கணும். நீ வந்து நாளைக்கு சாம்பார் வெய்யி, சரியா? இன்னைக்கு நானே வச்சுக்கிறேன். சரிம்மா, நாளைக்கு நான் தான் சாம்பார் வைப்பேன். நான் வர்றதுக்குள்ள நீ சாம்பார் வச்சிடக்கூடாது. நீ இப்படி 12 மணிக்கு வர வரைக்கும் நான் சமைக்காம இருக்க முடியாது. நீ நேரங்காலத்தோட கிச்சனுக்கு வந்து நீ சாம்பாரை வெய்யி, புரிஞ்சுதா? சரிம்மா, நான் நாளைக்கு நேரத்துல வரேன், சாம்பாரை வைக்கிறேன். நீ எதுவும் பண்ணக்கூடாது, சாதம் மட்டும் வடிச்சு வைக்கிறேன், புரிஞ்சுதா?
ஓ சரி மடி, இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நாளைக்கு எப்படி சாம்பாரை வைக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். பாரு பாரு. என் மகளுக்கு சமைக்கணும்னு தோணி இருக்கே, அதே பெரிய விஷயம்தான். வர வர டிவி பார்க்கறதுக்கே போர் அடிக்குது. எதுவுமே நல்லாவே இல்லை. இந்த யூடியூபை இந்த டிவியில கனெக்ட் பண்ற மாதிரி டிவி வாங்க சொன்னா இந்த அப்பா கேட்கவும் மாட்டேங்கிறாரு. அதான் இருந்தா இந்த யூடியூப் வீடியோ, காமெடி வீடியோ எல்லாத்தையும் டிவிலேயே ஜாலியா பார்த்துக்கிட்டு இருக்கலாம். டே கிருணே, சன் டிவியில சீரியல் போட்டிருப்பேன்டா, கொஞ்சம் வெயிடா. ஏமா நைட்டு தானம்மா சீரியல் போடுவாங்க, என்னம்மா இப்ப காலங்கத்தால வந்து சீரியல் போடுங்கிற? டேய் 12 மணிக்கு மகராசி சீரியல் போடுவாங்கடா, கொஞ்சம் வெயிடா. ஏமா உனக்கு கிச்சன்ல எதுவும் வேலை இல்லையா, இங்க வந்து சீரியலை வெயின்னு இருக்க? டேய் இன்னைக்கு கீர்த்தி தான் சாம்பார் வைக்க போயிருக்கா, அதான் எனக்கு எந்த வேலையும் இல்ல, சீரியலை வெயிடா. என்னது, கீர்த்தி சாம்பார் வைக்க போயிருக்காளா? ஆமாடா, அதுக்கேண்டா நீ இப்படி சாக்கா வர? நேத்து அவ போட்ட டீயை நீயும் குடிச்சிருந்தா நீயும் சாக்கா இருப்ப. அவளையம்மா சாம்பார் வைக்க விட்ட? அவளுக்கு சாம்பார் எல்லாம் ஒண்ணும் வைக்க தெரியாதுமா, நீ போய் வெய்யுமா. டேய் நேத்தே அவ கிச்சன்ல வந்து நான் எப்படி சாம்பார் வைக்கிறேன் என்ன ஏதுன்னு எல்லாம் கத்துக்கிட்டாடா, இன்னைக்கு அவன் வச்சுக்கிட்டு இருக்கா. எம்மா ஏற்கனவே வயிறு வேற கபகபான பசிக்குதும்மா, பட்னி கிடக்க வச்சிராதம்மா, நீ போய் வெய்யும்மா. டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடா, அவன் நல்லா தான் சமைப்பா. சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உன்னை கூப்பிடுறேன், நீ சீரியல் வைக்காட்டி போ, நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஐயோ இந்த கீர்த்திக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. நேத்து டீன்ற பேர்ல ஏதோ கசாயத்தை கொடுத்தா, இன்னைக்கு சாம்பார்னு என்னத்த வெப்பாலோ தெரியலையே. இந்த அம்மா வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு போகுது. புரிஞ்சு போச்சு, இன்னைக்கு நம்ம பட்னி தான். ஹலோ சரவணன். சொல்லு கீர்த்தி. வேலையில இருக்கீங்களா? இல்ல பரவாயில்ல சொல்லு. நான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கேன் சொல்லுங்க. நீ என்ன பண்ணிட்டு இருப்ப? படிச்சிட்டு இருப்ப? இல்ல. படிக்கலன்னா அப்போ வேற என்ன பண்ணுவ? உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரு கூடயாவது சேட் பண்ணிட்டு இருப்ப? இல்ல சரவணன். இது ரெண்டையும் விட்டா நீ வேற என்ன பண்ணுவ தெரியலையே கீர்த்தி, நீயே சொல்ல. நான் சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது, நீ சமைக்கிறியா? என்ன சமைக்கிற? இன்னைக்கு எங்க வீட்ல நான் தான் சாம்பார் வைக்கிறேன் தெரியுமா? பரவாயில்லையே கீர்த்தி, நான் சொன்னதுக்காக சமையல் எல்லாம் கத்துக்கிட்ட போல. ஆமா சரவணன், நேத்தே எங்க அம்மா கிட்ட எப்படி சாம்பார் வைக்கணும்னு கத்துக்கிட்டேன். இன்னைக்கு எங்க வீட்ல நான் தான் சாம்பார் வைக்கிறேன். சூப்பர் கீர்த்தி, நீ சொல்லும் போதே உன் சாம்பாரை சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. அதுக்கு என்ன சரவணன், ஒரு நாள் உங்களுக்கு வச்சு கொடுத்துட்டா போச்சு. சரி இன்னைக்கு நீ சாம்பார் வச்சு வீட்ல எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு என்கிட்ட மறக்காம சொல்லணும், சரியா? சொல்றேன் சரவணன். சரி கீர்த்தி, நீ போன்ல பேசி அங்க எதுவும் சொதப்பிராத, பார்த்து நல்லா சாம்பார் வை, சரியா? சரி சரவணன், நான் சாம்பார் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரீ ஆயிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். சரி கீர்த்தி. அம்மா சொன்ன மாதிரி காய் வெந்ததும் பருப்பு போட்டாச்சு, சாம்பார் தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டாச்சு, புளி கூட ஊற்றியாச்சு. இனி என்னமோ சொன்னாங்களே, கடைசியா என்னமோ பண்ண கடுகு தாளிச்சு கொட்டணும். இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்ல மனமா இருக்கு. இன்னைக்கு வீட்டில் எல்லாரும் நம்ம சாம்பாரை சாப்பிட்டு அசந்து போறாங்க. மடி சாந்தி, முருகன் கோயிலுக்கு போகணும் ஏதோ வேண்டுதல்னு சொன்னியே, எப்பம்மா போறேன்? ஐயோ ஆமத்தை, போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், போகவே முடியல பார்த்துக்கோங்க. வேண்டுதலை வச்சுட்டு இப்படியே தள்ளி போடக்கூடாது மடி, ஒரு நாள் போயிட்டு வந்துரு. சரி அத்தை, முடிஞ்சா நாளைக்கோ இல்லை நாளைக்கோ கீர்த்தி கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறத்த. சரி மடி. சமைக்கிறேன்னு ஒருத்தி சமையக்கட்டு பக்கம் போனாலே என்னாச்சு? இந்த பக்கமே வராத, நான் எல்லாம் நல்லா சமைச்சிருவேன்னு சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்காளோ தெரியல, போய் பார்க்குறத்த. அம்மா சாம்பார் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுமா. என்னடி நல்லா சமைச்சிருக்கியா? சூப்பரா சமைச்சிருக்கம்மா, வந்து சாப்பிடுங்க வாங்க. சரி எல்லாம் எடுத்து டேபிள் மேல வெயி, வரேன். சரிம்மா. டே கிரணே, நீயும் வந்து உட்காருடா. இல்லம்மா வேணாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். டேய் அப்பவே பசிக்குதுனியடா, வா. இல்லம்மா பசியெல்லாம் போயிருச்சு, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். டேய் என்னால ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியா பரிமாறிக்கிட்டு இருக்க முடியாது, வந்து உட்காரு வா. விட மாட்டாங்க போலயே. இதோ வரேன். அம்மா நீயும் உட்காருமா, நான் பரிமாறுறேன். இல்லமடி, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீ வந்து உட்காரு, நீயும் சாப்பிடுவா. இல்லம்மா எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா உன் கூட சாப்பிட்டுக்கிறேன். இவன் நல்ல உஷாராதான் இருக்கா. சரி மடி, போதும்மா சாம்பார் போதும். என்னத்த என்னாச்சு? என்ன ஆச்சா? வெறும் உப்பு வாயிலே வைக்க முடியல. என்னது உப்பா? நான் பாக்கும்போது உப்பு கம்மியா இருந்த மாதிரி தானே இருந்துச்சு. எது கம்மியா இருந்துச்சா? நல்ல வேளை கம்மியா இருக்குன்னு இன்னொரு கரண்டி அள்ளி போடாம விட்டியே. என்ன கீர்த்தி இது? சமைக்கும் போது உப்பு எவ்வளவு போடணும்னு கூட உனக்கு தெரியல? சரி தெரியலன்னா என்னையாவது கூப்பிட வேண்டியதானே எவ்வளவு போடணும்னு. இல்லம்மா நான் சரியா பார்த்து தான் போட்டேன்,
சாந்தி, புள்ளைய திட்டதை விடுமா. இப்ப வேற எதுவும் இருக்கா சாப்பிடுறதுக்கு? ஐயோ அத்தை, இவளை நம்பி நானும் எதுவும் சமைக்காம விட்டுட்டத்த. ஃப்ரிட்ஜில் தயிர் மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் இருக்கீங்களா அத்தை? நான் எதுவும் ரசம் எதுவும் வச்சு கொண்டு வரேன். இல்லை மடி வேணாம், இனி ரசமெல்லாம் வச்சு ஆகாது. தயிரையே கொண்டு வா, நான் அதை வச்சே சாப்பிட்டுக்கிறேன். ஆ சரி அத்தை. அப்படியே நீ தரிச்ச துவையல் இருக்குல்ல, அதை கொண்டு வா. இதான் எடுத்துட்டு வரேன் அத்தை. இந்தாங்க அத்தை. அம்மா எனக்கு தயிர் ஒன்றும் வேணாம்மா, எனக்கு வேற ஏதாவது செஞ்சு கொடுமா. ஏய், இப்போ வேற என்னடா செய்யறது? இன்னைக்கு ஒரு நாள் தானே தயிர் போட்டு சாப்பிடு. அம்மா எனக்கு தயிர் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும் இல்லம்மா. ஏதாவது நூடுல்ஸாவது செஞ்சு கொடுமா, ரொம்ப பசிக்குது. இப்போ அதெல்லாம் எனக்கு செய்ய நேரம் இல்லை கிரணே. இன்னைக்கு ஒரு நாள் தயிர் சாதம் சாப்பிடு. இல்லை நூடுல்ஸ் தான் வேணும்னா நான் செஞ்சு கொடுக்குற வரைக்கும் சாப்பிடாம போய் பட்டினி கிடப்போ. கிரணே, நான் வேணா போய் நூடுல்ஸ் செஞ்சு எடுத்துட்டு வரட்டா? அம்மா தாயே, எனக்கு நூடுல்ஸ் வேணாம், ஒண்ணும் வேணாம். நான் இந்த தயிர் சாதத்தையே தின்னுக்கிறேன். ஆளை விடு. அம்மடி கீர்த்தி, நீ சமைக்கிறேன்னு போனதெல்லாம் சரிதான். ஆனா எப்பவுமே சமைக்கும் போது முதல்ல உப்பு எடுத்து கொட்டிடப்படாதுமா. முதல்ல கொஞ்சமா உப்பு போடணும். அப்புறம் கடைசியில உப்பு சரி பார்த்து பத்தலைன்னா திரும்ப கூட போட்டுக்கிடலாம் முடி. ஆனா எப்பவுமே முதல்ல உப்பு நிறைய போட்டுடப்படாது, சரியா? ஆ சரி பாட்டி, இனி சமைக்கும் போது நான் பார்த்து சரியா சமைக்கிறேன். ஏது இனி வேற சமைக்க போறியா? நான் வேற உன் அண்ணனுக்கு வேலை கிடைச்சிட்டா முருகன் கோயிலுக்கு வரதா வேண்டி இருந்த பாத்துக்க. அவனையும் எப்படியாவது கூட்டிட்டு போகணும். அதான் என்ன பண்றதுன்னு தெரியல. யாரு? அண்ணன் தானே. நல்லா வரும் பாரு கோயிலுக்கு. முன்னாடி எல்லாம் வீட்டுல இருக்கும் போதே கோயிலுக்கு வர கூப்பிட்டா வராது. இதுல வேற இப்ப வேலைக்கு வேற போகுது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்லயே இருக்கும். அதை போய் கூப்பிட்டினா அது எப்படிமா வரும்? அட அதுவும் சரிதாண்டி. ஆனாலும் எப்படியாவது அவனை கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும் முடி. அம்மா, அண்ணன் எப்படியும் கண்டிப்பா கோயிலுக்கெல்லாம் வராதுமா. நீ தேவையில்லாம அண்ணனை கூப்பிட்டு நல்லா திட்டு வாங்கிடாத சொல்லிட்டேன். இவன் என்ன இப்படி சொல்லிட்டு போறான்? அது சரி, இவ சொல்றதும் சரிதான். கோயிலுக்கு வாடான்னு கூப்பிட்டாலே இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லுவான். இதுல வேற ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்லயே இருக்கான். அதுலயும் வாடா கோயிலுக்குன்னா என்ன சொல்லுவானோ தெரியலையே. என்னம்மா இங்க நின்று தனியா பேசிக்கிட்டு இருக்க? வாப்பா சரவணா, வேலை முடிஞ்சிட்டா? ஆமாம்மா. நாளைக்கு உனக்கு லீவு தானப்பா? ஆமாம்மா, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு தான். சரிப்பா, நாளைக்கு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்துருவோமாப்பா. நல்ல விசேஷம் பார்த்துக்கப்பா. போனதும் வந்துடலாம்ப்பா. அட போமா, நீ வேற. நானே ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா நீ அங்க வா இங்க வான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. என்னாலாம் ஒன்றும் வர முடியாதும்மா. ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுப்பா. கோயிலுக்கு போனதும் வந்துடலாம்ப்பா. நீ நிக்க கூட வேணாம். நீயும் சத்யாவும் போயிட்டு வாங்கம்மா. என்ன எதுக்குமா கூப்பிடுறீங்க? அட இல்லப்பா, உனக்கு வேலை கிடைச்சிட்டா கோயிலுக்கு வரேன்னு வேண்டி இருந்தப்பா. அதனால தான்ப்பா உன்னை கூப்பிடுறேன். வாப்பா. அம்மா, நீ வேண்டி இருந்தனா நீயும் சத்யாவும் போயிட்டு வாங்கம்மா. என்னை கூப்பிடாதீங்க. நான் ஒரு நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரவணா, ஐயோ என்ன இவன் இப்படி சொல்லிட்டு போறான்? என்ன பண்றதுன்னு ஒண்ணும் விளங்கலையே. என்னாச்சு கீர்த்தி ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? சரி, திரும்பவும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஹலோ சரவணன். ஏ கீர்த்தி, என்ன ஃபோன் அடிச்சா எடுக்கல? பக்கத்துல யாராவது இருந்தாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரவணன். அப்புறம் ஏன் ஃபோன் எடுக்கல? சரி, ஏன் ஒரு மாதிரி டல்லா பேசுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? சரி சரி, சாம்பார் வச்சே நீ என்னாச்சு? எல்லாரும் என்ன சொன்னாங்க? அது வந்து என்னாச்சு கீர்த்தி? கீர்த்தி. சரவணன், மேடம் இப்படி மென்னு முழுங்கும் போதே தெரியுது என்னமோ சொதப்பி இருக்கீங்கன்னு. என்னன்னு சொல்லு கீர்த்தி, பரவாயில்ல. அது ஒன்றும் இல்லை சரவணன். நான் சாம்பாரெல்லாம் நல்லா தான் வச்சேன். ஆனால் உப்பு தான் கொஞ்சம் கூடி போச்சு. அட இவ்வளோதானா? இதுக்கு தான் இப்படி அப்செட் ஆகி உட்காந்துருக்கியா? இல்லை சரவணன், நல்லா சூப்பராக வச்சேன் தெரியுமா. கடைசியில் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு யாருமே சாப்பிடல. அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஐயோ கீர்த்தி, ஃபர்ஸ்ட் டைம் சமைக்கும் போது இப்படி தான் ஏதாவது மிஸ்டேக் ஆகும். அதுக்கு போய் அப்செட் ஆகி யாராவது உட்காருவாங்களா? அதெல்லாம் போக போக சமைச்சுக்கிட்டே இருந்தா பழகிரும் கீர்த்தி. சரி சரவணன். அட நான் தான் சொல்றேன்ல, கொஞ்சம் சிரியேன். சொல்லுங்க. இப்பதான் என் கீர்த்தி அழகு. சரி, அப்புறம் கடைசியில் எல்லாரும் என்ன சாப்பிட்டாங்க? அதுவா, தயிர் இருந்துச்சு. தயிர் வச்சு எல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. நல்ல வேலை, தயிராவது இருந்தது. ஆமா சரவணன். சரி சரி மேடம், நம்ம லவ் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? இன்னும் நீங்க என்ன பார்க்கவே வரல. எப்ப பார்க்கலாம்? பார்க்கலாம் சரவணன். என்ன கீர்த்தி நீ இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனா பார்க்கவே வர மாட்டேங்கிற. நாளைக்கு சண்டே தான், எனக்கு லீவு. நாளைக்கு பார்க்குக்கு வரியா? ஐயோ, நாளைக்கு என்னால் வர முடியாது சரவணன். நாளைக்கு எங்கள் அம்மா கூட நான் கோயிலுக்கு போகிறேன். அட என்ன கீர்த்தி நீயே, நாளைக்காவது உன்னை பார்க்கலான்னு நினச்சேன்.
எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எதையாவது சொல்லிட்டு வாயேன். ஐயோ சான்ஸே இல்லை சரவணன். நாளைக்கு முருகன் கோயிலில் விசேஷம். அம்மாவும் நானும் போகிறோம். நான் எதுவுமே சொல்ல முடியாது. அட போ கீர்த்தி. ஹே நில்லு நில்லு, எந்த கோயில் சொன்ன? முருகன் கோயில் சரவணன். இது முருகர் கோயிலா? எங்க அம்மா கூட அங்கதான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நாளைக்கு. ஓ அப்படியா சரவணன், அப்ப நீங்களும் வருவீங்களா? ஐயோ எங்க அம்மா என்ன கோயிலுக்கு வான்னு கூப்பிட்டாங்க. நான் தான் சண்டே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும், நான் ஒன்றும் வரமாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு வந்துட்டேன். ஐயோ என்ன சரவணன் இப்படி பண்ணிட்டீங்க? நாளைக்கு நீங்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணியிருக்கலாம் தெரியுமா? ஆமா கீர்த்தி, நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் அம்மா கேட்டதுமே ஓகேன்னு சொல்லியிருப்பேன். சரி இப்போ மட்டும் என்ன கேட்டு போச்சு? போய் நானும் நாளைக்கு கோயிலுக்கு வரேன்னு சொல்லிடுங்க. அது எப்படி கீர்த்தி, வரவே மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு வந்துட்டு இப்போ போய் நான் வரேன்னு சொன்னா ஏதாவது நினைச்சுக்குவாங்கல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது சரவணன். நீங்கள் நாளைக்கு கோயிலுக்கு வரீங்க, நம்ம மீட் பண்ணுறோம், அவ்வளோதான். நான் ஃபோனை வைக்கிறேன், பாய். ஏ கீர்த்தி, கீர்த்தியை வேற பார்க்கணும். இப்போ என்ன பண்றது? அம்மா கிட்ட போய் கோயிலுக்கு வரேன்னு சொல்லுவோம்மா? சரி சொல்லி பார்ப்போம். அப்பா சரவணா 2 இட்லி வைக்கட்டுமாப்பா? இல்லம்மா வேண்டாம், எனக்கு போதும். ஏ சத்யா, சீக்கிரமா சாப்பிட்டு எழும்படி. எவ்வளவு நேரமா தட்டை வச்சு உட்கார்ந்திருக்க? உனக்கு அப்புறம் வந்தவன் சாப்பிட்டு முடிச்சிட்டான் பாரு. நீ இன்னும் தட்டை வச்சு உட்கார்ந்துக்கிட்டு இரு. நாளைக்கு நேரத்தோட எந்திரிக்கணும், புரிஞ்சுதா? ஞாயிற்றுக்கிழமை 10 மணி வரை தூங்கப்படாது. காலையில 9 மணி போல கோயிலுக்கு போகணும். சரிம்மா, அதெல்லாம் நான் எந்திரிச்சிருவேன். அம்மா எத்தனை மணிக்குமா கோயிலுக்கு போறீங்க? ஒரு 9 மணி போல போவோம்ப்பா. போயிட்டு ஒரு 12 மணிக்குள்ள வந்துருவோம். நீ காலையில லேட்டா எந்திரிச்சாலும் பிரச்சனை இல்லப்பா. சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போறேன், எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கப்ப. ஐயோ இப்ப நம்ம கோயிலுக்கு வரோம்னு எப்படி சொல்றதுன்னு தெரியலையே. அம்மா போயிட்டு 12 மணிக்குள்ள வந்துருவீங்களா? ஆமாப்பா வந்துருவோம். சரிம்மா, அப்படின்னா நானும் கோயிலுக்கு வரேம்மா. 12 மணிக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அப்படியாப்பா? சரிப்பா சரிப்பா. எம்மா, நம்ம அண்ணன் அம்மா கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு போறது? ஆமாடி, அவன் தான் கோயிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு போறான். அந்த வடபழனி முருகன் தான் என் மவனை கோயிலுக்கு வர வச்சிருக்கான். அம்மா என்னம்மா அதிசயம், அண்ணன் கோயிலுக்கு வரேன்னு சொல்லுது? அட அவன் கோயிலுக்கு வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம் முடி. சாயந்தரம் கோயிலுக்கு போலான்னு சொன்னதுக்கு முடியவே முடியாதுன்னு சண்டை போட்டுக்கிட்டுல போனா, இப்போ வந்து வரேன்னு சொல்றான். என்னாலயே நம்ப முடியல. அட அது எப்படிம்மா? வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனவன் ரூமுக்கு போய் திரும்ப வந்ததும் வரேன்னு சொல்றான். என்னவா இருக்கும்? அட அது என்ன வரதா என்னடி? அவன் கோயிலுக்கு வரேன்னு சொன்னதே பெரிய விஷயம் முடி. அது போதும் எனக்கு. முருகா முருகா. ஏங்க இது என்ன இடங்க? இதுக்கு பேர் தான்மா பில்லர் ராக்கு. பில்லர் ராக்கா? அப்படின்னா என்னதுங்க? அப்படின்னா தூண் பாறைன்னு அர்த்தம்மா. ஏன்பா அப்படின்னா பாறையிலும் தூண் தூணாவாப்பா இருக்கும்? ஆமாடா அப்போ மாதிரி இங்கே இருக்க எல்லா பாறையும் தூண் மணியே இருக்கும்டா. அப்படியாப்பா? ஆமாடா பூ மாதிரி. சரி வாங்கப்பா, அப்படின்னா போய் பாப்போம். ஏண்டா மச்சான், அந்த தூணை பார்க்கறதுக்கு இங்கே கூட வரணும், நம்ம வீட்லயே பார்த்துக்கலாமாடா? டேய் லூசு பயலே, அது நம்ம வீட்ல வச்ச தூண்டா. இது இயற்கையாவே பாறையில அமைஞ்ச தூண். இயற்கையா வந்துச்சா செயற்கையா வந்துச்சா? தூண்களை பார்க்க எதுக்குடா இங்கே வரணும்? நம்ம வீட்லயே பார்த்துட்டு போயிடலாம்டா. அதுக்கு போடா லூசு பயலே, அந்த போய் சொல்லி புரிய வைக்க முடியுமா? சரி சரி வாங்க எல்லாரும் உள்ள போய் பார்க்கலாம். ஆமாப்பா, எல்லா பாறையும் தூண் மணியா இருக்குப்பா. இந்த 2 பாறையும் தூண் மணி இருக்கு. ஆனா எல்லா பாறையும் தூண் மணி இருக்குன்னுட்டான். அழகா இருக்குல்லடி பிரமிதா? ஆமாடி பூமாரி. வாடி நம்ம எல்லாம் செல்ஃபி எடுத்துக்கிறோம். சரிடி நிவிதா, வாடி நம்ம செல்ஃபி எடுப்போம். அம்மா அங்க தள்ளி நில்லுங்கம்மா, நாங்க போட்டோ எடுக்க போறோம். சரிடி நீ போய் போட்டோ எடுங்கடி. அம்மா தாயே, போட்டோ எடுத்தாச்சுமா, வாயை மூடுமா. சரி சரி வாங்க, அங்கிட்டு நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. வாங்க போவோம். சரிப்பா போவோம்ப்பா. டேய் மச்சான், அவங்களும் போட்டோ எடுத்துட்டு போயிட்டாங்கடா. வாங்க நம்மளும் போட்டோ எடுத்துட்டு போவோம். சரிடா வாங்கடா போட்டோ எடுப்போம். டேய் 3 பேர் இப்படி வந்து நின்னுட்டோம். யாரா நம்ம போட்டோ எடுப்பா? டேய் அங்க பாருடா, ஒரு அக்கா வர்றாங்கடா. அந்த அக்கா போட்டோ எடுக்க சொல்லுவேன்டா. அக்கா அக்கா அக்கா. யாரை பார்த்து அக்கான்னு சொல்றேன்? அப்புறம் இது அக்கா இல்லாட்டி சொக்காவா? அப்ப சரிங்க ஆண்டி. என்னை பார்த்தா உனக்கு ஆண்டி மாதிரியாடா இருக்கு கருவாப்பையிலே. இந்த ஆண்டின்னு சொல்லக்கூடாதா, அக்காவும் சொல்லக்கூடாதான்டா மாப்பிள்ள. ஆமாடா மாப்பிள்ள, அப்புறம் இதை எப்படிடா கூப்பிடுறது? சரிடா மாப்பிள்ள, அப்படின்னா தங்கச்சின்னு சொல்லி பார்ப்போம். என்ன சொல்லுவேன் தங்கச்சி?
என்னாச்சு? எதுக்கு இப்படி 3 பேரும் ஓடியாரீங்க தலை தெறிக்க? அது ஒண்ணும் இல்ல அங்கிள், நாங்க டேய் சும்மா இருடா. அவங்க சொன்னா அவங்க நம்ப மாட்டாங்கடா. எதுக்குடா மாப்ள? சொல்றத கேளுடா, பேசாம இருடா. ஆமாடா, பேசாம இருடா. அது ஒண்ணும் இல்ல அங்கிள், நீங்களும் டேட்டிங் நாங்க ஓடி வந்தோம் அங்கிள். அவ்வளோதானா? நான் கூட என்னமோ ஏதோ நினச்சிட்டேன். அங்கிள் இனிமே எங்களை தனியா விட்டுட்டு போயிடாதீங்க அங்கிள். எங்களையும் கூடவே கூட்டிட்டு வாங்க அங்கிள். சரிங்கடா, எங்கேயும் போனாலும் கூட்டிகிட்டே போகிறேன்டா. சரி வாங்க, அடுத்த சுற்றி பார்க்க போவோம். எப்ப நம்ம அடுத்து எங்க பாப்ப போறோம்? அடுத்து நம்ம பொட்டானிக்கல் கார்டனுக்கு போக போகிறோம். நம்ம ராஜாபுத்த இடத்துக்கு போக போறோம். ஆமாடா பூமாரி செல்லம். ஜாலி ஜாலி ஜாலி. சரி சரி வாங்க வேகமா போலாம். இது என்னடா ராஜாபுவே பார்க்காத முடியும். போலாம்ன்றடா. ஆமாடா மாப்ள. வாவ். டேய் என்னடா அங்கட்டே பாக்குற? அது ஒண்ணும் இல்லடா மச்சான், யாரோ வாந்தி எடுக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சுடா. ஐயோ டேய், யாரும் வாந்திலாம் எடுக்கலடா. பூமாரி தான்டா வாவுன்னு சொன்னா. ஓ இந்த சோடா குட்டி தான் கத்துச்சா? நான் கூட யாரும் வாந்தி எடுத்தாங்களான்னு நினைச்சேன். பூமாரி நீங்க பாத்துக்கிட்டு இருங்க, நான் அப்பாவை காணோம் போய் பாத்துட்டு வரேன். சரிம்மா, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்மா. டேய் வாங்கடா, நம்மளும் அங்கிட்ட எங்கிட்டாச்சும் போய் சுத்தி பாத்துட்டு வருவோம். சரி வாங்கடா போவோம். பூமாரி இந்த ரோஸ் கார்டன் சூப்பரா இருக்குல்லடி. ஆமாடி நிவிதா, இவ்வளவு அழகா இருக்குல்ல. இங்க பாருடி, இந்த ரெட் ரோஸ் அழகா இருக்குல்லடி. ஆமாடி பூமாரி, எவ்வளவு அழகா இருக்குல்ல. இங்க பாருடி பூமாரி, இந்த ஆரஞ்சு கலர் ரோஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு. ஐயோ ஆமாடி நிவிதா, சூப்பரா இருக்குல்ல. பூமாரி நான் இதுல ஒண்ணு பறிச்சுக்கிற போறேன் பூமாரி. பறிக்காதடி, முன்னாடி வரத்துல போர்டு பார்க்கலையா? இங்க இருக்க எதையுமே பறிக்க கூடாதுடி. நம்ம தெரியாம பறிச்சு வச்சுக்கிறோம் பூமாரி, யாருமே பார்க்க மாட்டாங்க. வேணாண்டி நிவிதா, உனக்கு வேணாட்டி போடி, நான் பறிச்சு வைக்க போறேன். சூப்பரா இருக்குல்லடி பூமாரி. ஆமாடி நிவிதா, ஆனா யாராச்சும் பாத்துற போறாங்கடி. யாரும் பார்க்க மாட்டாங்கடி. அப்படின்னா எனக்கு ஒரு ரோஸ் பறிச்சு தாடி. பூமாரி நல்லா இருக்காடி. நல்லா இருக்குடி பிரமிதா, எனக்கு ஒன்று பறிச்சு தாடி. உனக்கு எது வேணும்னு சொல்லுடி. எதை பறிக்கலாம்? பூமாரி ஏமா சொல்லுடி, யாராச்சும் வந்துட போறாங்க. இந்த பூ நல்லா இருக்குடி, இதை பறிச்சு தாடி. இந்த பூவாடி? ஆமாடி பிரமிதா. இந்த பூமாரி வாங்கி வச்சுக்க, யாரும் பாத்துற போறாங்க. சூப்பரா இருக்குடி, அழகா இருக்குடி பிரமிதா. நல்லா இருக்காடி. சூப்பரா இருக்குடி. நிவிதா அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிற மாதிரி. சரிடி, நம்ம செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ்ல வைப்போம்ல. சரிடி. பூமாரி நல்லா இருக்காடி. நல்லா இருக்குடி. வாங்க, 2 பேரும் சுற்றி பார்த்துட்டீங்களா? சாப்பிட போவோம். சரிப்பா வாங்க போவோம். பாத்தியாடி பூமாரி, இங்க பூராமே பூச்செடியா இருக்குடி. ஆமாடி நிவிதா, அழகா இருக்குல்ல. எப்பா அம்மா எங்கப்பா இருக்காங்க? வாடா, அம்மா இங்கே பக்கத்தில் தான்டா இருக்கா. எம்மா எங்களை விட்டுட்டு எங்கம்மா போனீங்க? அப்பாவை தான் பூமாரி தேடி வந்தேன். அப்பா இங்க இருக்கவோ நானும் அப்படியே இருந்துட்டேன் பூமாரி. எம்மா வயிறு பசிக்குதுமா. ஆமாத்தே, எனக்கும் வயிறு பசிக்குதுத்தே. சரி சரி வாங்க, எல்லாரும் சாப்பிட போலாம். ஆமா ஆமா, எங்களுக்கு வயிறு பசிக்குது, வாங்க சாப்பிட போவோம். சாப்பாடுன்னு எங்கிட்ட இருந்து தான் வருவாங்களோ. டேய் சுரேஷ், என்னடா யோசிக்கிற? நம்ம போயத்துல இவ்வளவு தலையில பூ இல்ல, எப்படா பூ வந்துச்சு? சரி வாங்க, எல்லாரும் சாப்பிட போகலாம். ஹலோ சார், ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்கண்ணே, என்னாச்சு? இவங்க 2 பேரும் உங்கள் பிள்ளைகளா? ஆமாண்ணே, எங்கள் பிள்ளைய தான். ஐயோ பூமாரி போச்சு, நல்லா மாட்டிக்க போறோம். ஆமாடி பிரமிதா. சார், பிள்ளைங்களை எப்படித்தான் நீங்க வளர்ப்பீங்களா? ஏங்க என்னாச்சுங்க? எங்கள் பிள்ளைங்க என்ன பண்ணுச்சு? இந்த 2 பிள்ளைகளும் எங்க கார்டன்ல இருந்து ரோசா பூவை புடிங்கிட்டு வந்துட்டாங்க சார். ஐயோ நிவிதா, நல்லா மாட்டிக்கிட்ட வண்டி. ஆமாடி பூமாரி, இன்னைக்கு சத்தம். டேய் நான் ஜடமாடி மாட்டிக்கிட்டாலேடா. ஆமாடா சுரேஷ், உன்னை எப்படி பூவை புடிங்கிட்டு வந்திருக்காளேன்னு பாரு. நாங்க தான் முன்னாடி போர்டுல பூவை பறிக்க கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கோம்ல சார். அப்புறம் என்னத்துக்கு சார் பறிச்சுட்டு வராங்க? பூமாரி, என்ன இதெல்லாம்? யார்கிட்ட இதெல்லாம் பழகுன நீ? பூமாரி, பூ வேணும்னா என்கிட்ட கேட்கணும். அதென்ன பழக்கம் திருடிட்டு வர்றது?
நீங்க சொல்லி வைங்க சார், எங்கேயும் போனா எதையும் தொடக்கூடாதுன்னு. சாரி சார், மன்னிச்சிருங்க. சின்ன பிள்ளைங்க தானே, தெரியாம பண்ணிட்டாங்க. சின்ன பிள்ளைங்கன்னா நீங்க தான் சார் சொல்லி கூட்டிட்டு வரணும், எதையும் எங்கேயும் தொடக்கூடாதுன்னு. சரிங்க சார், மன்னிச்சிருங்க சார். சின்ன பிள்ளைங்கன்றதுனால விடுறேன், இல்லாட்டினா ஃபைன் கட்டணும் சார், பார்த்துக்கோங்க. சரிங்க சார், தெரியாம பண்ணிட்டோம் சார், மன்னிச்சுக்கோங்க. சரி சரி, இனிமே எதையும் எடுக்காம பார்த்துக்கோங்க. சரிங்க சார். பூமாரி, வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. என்ன பழக்கம் உனக்கு இதெல்லாம்? ஏம்மா சாரிம்மா, தெரியாம பண்ணிட்டோம்மா. ஆமாத்தே, பூமாரியை வையாதீங்க, நான் தான் பூமாரிக்கு பறிச்சு கொடுத்தேன். சரி சரி வாங்க, நான் போட் சவாரி போவோம். ஹே, ஹே, ஹே. ஹே, ஹே, ஹே. ஐயோ, ஜாலி, ஜாலி, ஜாலி. நான் கூட சவாரி போறேனே. டேய் வாங்கடா, நம்மளும் கத்துவோம். ஹே, ஹே, ஹே. நாங்க போட்ல போறோம். ஏ பூமாரி, அங்க பாருடி, மீன் போகுதுடி. ஏ ஆமாடி, மீனுடி, மீனுடி. தம்பி அங்க பாருடா, மீன் போகுதுடா. அக்கா எங்க போகுது? எங்க போச்சு சொல்லு. அங்க திரும்பி பாருடா, அந்த போது பாருடா முன்னால. ஐ ஆமா, மீன் இங்க பாரு, எத்தனை மீன் போகுதுண்டு. டேய் அங்க பாருங்கடா, மீன் எத்தனை மீன் போகுதுன்னு பாருங்கடா. ஆமாடா சூர்யா, அங்க பாரு மீன் போகுதுடா. போட்டு சவாரி சூப்பரா இருக்குலடி. ஆமாடி, சூப்பரா இருக்குடி. ஏய் ஜாலி ஜாலி ஜாலி, போட்டு சவாரி சூப்பரா இருக்கு. எங்க எங்க எந்திரிங்க. என்னம்மா? இருங்க, நான் போய் டீ கொண்டு வரேன். சரிம்மா. இந்தாங்க டீ. என்னம்மா, களை எடுக்க ஆள் கூப்பிடுத்து, கூப்பிட்டியா? கூப்பிட்டேங்க. நீங்க போய் களை எடுக்கிறவங்களுக்கு டீ வடையை மட்டும் வாங்கிட்டு வாங்க. சரிம்மா. நம்ம தம்பி எங்கம்மா? அவன் எந்திரிச்சு வரல, நான் காட்டுக்கு போயிட்டியாங்க. சரிம்மா, அப்படின்னா நானும் போய் வடையை வாங்கிட்டு வரேம்மா. சரிங்க. நீ தூக்காளில எனக்கும் சேர்த்து கஞ்சி ஊற்றி விட்டு போமா. சரிங்க, உங்களுக்கும் சேர்த்து கொண்டு போறேங்க. ஏ முனிசக்கா, முனிசக்கா, எவ்வளோ நேரம் சத்தம் போடுறேன், வராளான்னு பாரு. ஏ முனிசக்கா. ஏண்டி சின்ன பொண்ணு, எதுக்குடி என் வீட்டு முன்னாடி உட்காந்து இப்படி என் பேரை ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க? அப்புறம் என்ன, உன்னை எவ்வளோ வாட்டி நான் கூப்பிடுறது? உள்ள நான் கஞ்சி குடிச்சுக்கிட்டு இருந்தேன்டி, அப்புறம் நான் சாப்பிட வேணாமா? சரி சரி வா, சீக்கிரம், லேட் ஆயிடுச்சு. ஏண்டி உனக்கு இது ஓவரா இல்ல? ஏன் என்னவா, நான் என்ன ஓவரா பண்ணிட்டேன்? அடியே லூசு லூசு, இன்னும் அந்த அக்காவே வரல, அதுக்குள்ள வா வான்னு என்னை இழுக்கிறா. அட ஆமா, அந்த அக்கா அந்த வழி தானே காட்டுக்கு போகணும், இன்னும் அந்த அக்காவே வரலையோ? ஆமாடி ஆமா. இந்த அக்கா வேற இன்னும் காணோமா? சின்ன பொண்ணு, இந்த அக்கா வந்துருச்சுடி. ஏக்கா, உனக்கு கொஞ்ச நாள் அக்கறை இருக்காக்கா? ஏண்டி என்னாச்சுடி? ஒரு காட்டுக்கு களை எடுக்க போகணும்னா 8 மணிக்கெலாம் போகணுங்கா. இப்போ மணியை பாரு, 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 9 மணிக்கு மேல ஆச்சா? இல்லையடி, எங்க வீட்டுல 7:45 தானடி ஆச்சு. ஏண்டி முனிசு, உங்க வீட்டுல எத்தனை மணிடி? அக்கா நான் எங்கக்கா மணியை பார்த்தேன், அதுக்குள்ளதான் முனிசக்கான்னு கூப்பிட்டாங்க. உங்கள் வீட்டில் வாட்ச் லேட்டாக ஓடி இருக்குங்கா. இல்லையடி. சரி சரி வாக்கா போவோம். அந்த பிள்ளை போது வர, அந்த பிள்ளைகிட்ட கேளு மணி எத்தனைன்னு. அடியே காயத்ரி, அடியே காயத்ரி, என்னத்தே? ஆத்தா கொஞ்சம் மணி எத்தனைன்னு பார்த்து சொல்லுத்தா. மணி அத்தே 7:50 ஆகுதுத்தே. அடியே இதுல உனக்கு ஓவரா தரல, என்ன நிம்மதியா ஒரு வாய் கஞ்சி குடிக்க விட்டியாடி? ஏக்கா சாரிக்கா, என் புருஷன் தாங்க 9 மணி ஆச்சு, ஓடு ஓடு அப்படின்னு விரட்டி விட்டியாங்க. உன் புருஷனுக்கு தான் கண்ணு தரல, உனக்கு மாடி கண்ணு தரல. சரி சரி வாங்கடி, சண்டை போடாம, லேட் ஆயிருப்போகுது. யோ நெடுமரம், இரிய உனைய வந்து வச்சுக்கிறேன் நான். இவளே ஒரு நடுமரம், உன் புருஷனை சொல்றா. ஏ பூங்கொடி அக்கா, இங்கே கஞ்சி வச்சுட்டு போயிருமா? இங்கே அடி, இங்கே வேணாண்டி. ஏங்க்கா, அங்கே எங்கக்கா வைப்ப? உங்கள் காடு தான் வெட்டா வெளியாக இருக்கேக்கா, எந்த மரமும் இல்லாமல். அப்படி சொல்றீங்களாடி? இன்னும் சரி, இங்கே வச்சுட்டு போவாண்டி, கீழே வைக்காம மேலே தொங்க விட்டுட்டு போவாண்டி. எதுக்குக்கா மேலே தொங்க விடுற சொல்ற? கீழே வச்சோம்னா நாய் இல்லாட்டி காக்கா ஏதாச்சும் வந்து தட்டி விட்டுற முடியும், அப்புறம் வெஞ்சனமும் கஞ்சி எல்லாம் ஒன்றா கலந்து போயிடும். அப்படி சொல்றியா? சரி சரி, அப்படின்னா தொங்க விட்டுட்டே போவாங்க. ஏங்கா உங்க பாத்தி கட்டில பருத்தியில வெடிக்குதாக்கா? ஆமாடி, ஒன்னொன்னு வெடிக்குதுடி. என் மயனை தாண்டி அனுப்பி விட்டுருக்கேன், ஒன்னொன்னு பருத்தி வெடி
ஆயிடுச்சு, ஒரு சொன்னாடி கேட்க மாட்டேனுதுக்கா. என் வீட்டில் ஒன்று இருக்குல்லடி, ஒரு சொன்னாடியும் கேட்கவே மாட்டேனுதுடி. ஸ்கூலுக்கு போக வர தூங்க விளையாட அதுதான் வேலை இருக்கு. சரி சரி விடுக்கா, அது இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளை, நம்ம வீட்டில் இருக்க தண்டிங்கனாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுங்க. பொடிப்போ நல்லா சொன்னேன். ஏன்க்கா? நாளைக்கு போகிற பையன் வீட்டில் உங்கள் ஆத்தவனை என்னண்டு வளர்த்தான்னு என்னை தாண்டி சொல்லுவாங்க. விடுக்கா, சின்ன பிள்ளை தானே, நீ போக போக பழகிக்கிறங்க. அது என்ன என்னென்ன செய்ய காத்திருக்கோ எனக்கே தெரியலடி. ஏண்டி சின்ன பொண்ணு, இன்னைக்கு என்ன குழம்பு உங்க வீட்டுல? ரசம் வச்சு பருப்பு கூட்டு வச்சேங்கா. ஏண்டி சின்ன பொண்ணு, உன் புருஷன் வேலைக்கு போயிட்டியானா? பேட்டியான் அவனுக்கு என்ன? ஏண்டி சின்ன பொண்ணு இப்படிலாம் பேசுற? அக்கா நீ வேறக்கா, அவனெல்லாம் அப்படித்தாங்க பேசணும். கட்டின புருஷனை போய் அவையவேன்னு பேசக்கூடாதுடி. அக்கா என்னாலும் பரவாயில்ல, நம்மகிட்ட தான் அவையவேன்னு பேசுறா. வீட்டுக்குள்ளாச்சுன்னா வாடா போடா அவனையும் இவனையும் பேசுறாக்கா. ஏண்டி சின்ன பொண்ணு இப்படிலாம் பேசாதடி. போக்கா அங்கிட்டு. நீ சொன்னா கேட்க மாட்டேன். உன் மாமி என்னடி செய்யுது? இருக்குக்கா. என்னடி சடப்பா சொல்றியே? ஆமாக்கா, என்ன வச்சாலும் நல்லாலன்னு சொல்லுதுக்கா. என்னடி நல்லா இல்லைன்னு சொல்லுது? ஒரு நாள் தான் நான் வைக்கிற குழம்பு நல்லா இருக்குன்னு 2 பேருமே சொல்ல மாட்டேன்றாங்கக்கா. நீ ஒழுங்கா வச்சா தானடி நல்லா இருக்கும். வெறும் தண்ணி ஊற்றி மசாலா பொடியை போட்டு கலக்கி வைக்கிற. அதே உங்கள் வீட்டில் 2 ஜீவன் சாப்பிட்டு வாழுது. ஐயோ ஐயோ. என்ன முனிசக்கா, என்னமோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் என்னத்தடியே சொல்ல போறேன், நான் ஒன்றும் சொல்லலடி. பேசாம கலையை வெட்டுடி. பூங்கொடி இந்தாம்மா வடை. கொடுங்க. இவ்வளோ நேரமாங்க வடை வாங்க. இல்லம்மா நம்ம ஊர்ல வடை இல்ல, காலியா போயிடுச்சு, அதான் பக்கத்து ஊர்ல போய் வாங்கிட்டு வந்தேம்மா. அப்படியாங்க, சரி சரி. இந்தாங்கடி 2 பேரும் வடையை சாப்பிடுங்கடி. ஏம்மா இந்த 2 பிள்ளைங்களை மட்டும் கூப்பிட்டுருக்க, வேற ஆள் கிடைக்கலையாம்மா? ஆமாங்க, இப்போ எங்க ஆளே கிடைக்க மாட்டேங்குதுங்க. சரிம்மா நான் போய் வேலையை பாக்குறேம்மா. சரிங்க, நீங்க உட்காந்து வடையை சாப்பிடுங்கடி. அக்கா நீ எடுத்து சாப்பிடுக்கா. நான் சாப்பிட்டுக்கிறேன்டி, நீங்க சாப்பிடுங்கடி. ஏம்மா ஏம்மா என்னையா ஆனந்து? ஏம்மா நான் பருத்தியெல்லாம் எடுத்து வச்சுட்டேம்மா, இப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஆனந்து வாயா, 2 வடை சாப்பிட்டு போ. இருக்கட்டும்மா, நீங்களே சாப்பிடுங்க. அப்பா எனக்கு வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க, நான் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறேம்மா. சரி ஆனந்து. கஞ்சி எங்கேயாவது வச்சுட்டு போயிருக்காளா, நம்ம அந்த கஞ்சி எடுத்து குடிச்சிட்டு பரம வேலையை பார்ப்போம். பூமாரி பூமாரி என்னண்ணே? பூமாரி, அண்ணனுக்கு கொஞ்சம் சாப்பாடு வச்சுட்டு வா பூமாரி. சரிண்ணே, உட்கார், நான் போய் வச்சுட்டு வரேன். இந்தாண்ணே, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேனே. சரி பூமாரி. சரி பூமாரி, நீ போய் படி. சரிண்ணே. வேற ஏதாச்சும் வேணும்னா கேளுண்ணே. சரி பூமாரி. பூமாரி பூமாரி என்னண்ணே? பூமாரி, வெளியே போறேன், உனக்கு எதுவும் வேணுமா? ஆமாண்ணே, எனக்கு ஒரு கோடு போட்ட நோட்டு மட்டும் வாங்கிட்டு வானே. சரி பூமாரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். பூமாரி பூமாரி, அந்த தண்ணி கொண்டு வாயா. இந்த கொண்டு வரேம்மா. இந்தாங்கம்மா. இந்தாங்கங்க, நீங்க குடிங்க. இந்த மணி கொஞ்சம் குடிமா. இந்தாடா பூமாரி. என்னங்க கை கால்லாம் வலிக்குதுங்க. அம்மா எப்பா அவங்க 2 கால் வலிக்குதா? நான் வேணா அமுக்கி விடவா? எப்பா கொடுங்க, உங்க காலை அமுக்கி விட்றேன் நானு. தங்கப்பில்ல. அம்மா உங்க காலை காட்டுக்க, நான் அமுக்கி விடுறேன். ஏனாண்டிச்செல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல கொடுங்கம்மா. இது அங்க பிள்ளை அம்மா பார்க்க காலெல்லாம் அமுக்கி விடுது. பூமாரி அண்ணன் எங்கடா? அண்ணே வெளியே போறேன்னு சொன்னியாம்மா? சரி சரி, நான் போய் சமையல் வேலையை பார்க்குறேன். அம்மா அம்மா. என்ன ஆனந்தி? அம்மா நான் தான் +2 முடிச்சிட்டேன்லம்மா, நான் காலேஜ் மாமா வீட்டிலேருந்து படிக்கிறேம்மா. என்னது மாமா வீட்டிலேருந்து படிக்க போறியா? நீ ஒன்றும் அங்கெல்லாம் போவேணாம். ஏம்மா ப்ளீஸ்மா, நானும் காயத்திரம் சேர்ந்து படிச்சுக்கிருவோம்மா. ஏன் உனக்கு இங்கெல்லாம் காலேஜே இல்லையா? உனக்கு அங்கே தான் காலேஜ் இருக்கா? அதுவும் மாமா வீட்டிலேருந்து தான் படிப்பியா நீ? உனக்கு இங்கெல்லாம் வீடு இல்லை, அங்கே தான் வீடு இருக்குது, அங்கே தான் காலேஜ் எல்லாமே இருக்கா? ஏம்மா ப்ளீஸ்மா விடுங்கம்மா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. உனக்கு இங்கேருந்து காலேஜ் படிக்கணும்னா என்ன செய்யுது?
ஏம்மா இங்கேருந்து காலேஜ் ரொம்ப தூரம் போகணுமா? அதனால் உனக்கு என்ன பிரச்சனை? பஸ் வருது போகுது, பஸ்ஸில் போயிட்டு வா, இல்லாட்டினா ஹாஸ்டல்ல இருந்து படி. ஐசு நீயாச்சும் சொல்ல சம்மாட்ட, ஐசு நீயாச்சும் சொல்ல சம்மாட்ட. இப்போ உனக்கு என்ன வேணும்ன்றது? ஏன் இங்கே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்களா? விட முடியாதுன்னா விட முடியாது. நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. எம்மா எம்மா ஆனந்தி 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 எதுக்கு அழுகுற? எப்பா நான் காலேஜ் மாமா வீட்டில் போய் படிக்கிறேன்னு சொல்கிறேன்ப்பா. அம்மா விடவே மாட்டேங்கிறாங்கப்பா. இவ்வளவுதானா? இதுக்கு தானே அழுகுற? நீ அழுகாத, நான் அம்மாட்ட பேசுறேன். நிஜமாவாப்பா? அது சரி, உனக்கு இங்க காலேஜ் இருக்குல்ல, நீ எதுக்கு மாமா வீட்டுக்கு போய் படிக்கணும்னு சொல்ற? எப்பா எனக்கு இங்கே யாருமே ஃப்ரெண்ட்ஸு தெரியாதுப்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெளியூருக்கு தான்ப்பா படிக்க போயிட்டாங்க. போனா என்னடா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைக்க மாட்டாங்களா? எப்பா எப்பா ப்ளீஸ்ப்பா, நான் காலேஜ் மாமா வீட்லயே போய் படிக்கிறேன்பா. அங்கன்னா நானும் காயத்ரியும் சேர்ந்து படிச்சுக்கிருவேன்பா. அப்படியா? சரி சரி, நீ தங்கச்சி எல்லாத்தையும் விட்டு இருந்துக்கிருவியா? எப்பா நான் லீவுக்கு வந்து பாத்துக்கிறேன்பா உங்களை எல்லாத்தையும். நான் என்ன வேற எங்கேயுமாப்பா போயிருக்கேன்? அம்மாவோட அண்ணன் வீட்டில் தானே போயிருக்கேன். நீங்க வந்து பாத்துக்கங்க இல்லாட்டி. சரி சரி, நான் அம்மாட்ட பேசுறேன். தேங்க்ஸ்ப்பா. தமிழ்ச்செல்வி தமிழ்ச்செல்வி, என்னங்க? பாப்பா அவங்க மாமா வீட்டுக்கு தானே போய் படிக்கணும்னு சொல்றா, போட்டுமே. இல்லங்க அங்கெல்லாம் வேணாங்க, அது கிராமங்க. கிராமத்துல போய் அவ எப்படிங்க இருப்பா? எப்பா நான் இருந்துக்கிறேன்பா. அப்புறம் என்னடி, அவ இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டால, அவ போகட்டும். ஏங்க அங்க போய் அவ ஒழுங்கா இருப்பாளா இருக்க மாட்டாளா நமக்கு என்னங்க தெரியும்? அவ சொல்றது சரிதானடா. எப்பா நான் அங்க போய் ஒழுங்கா இருப்பேன்பா. ப்ளீஸ்ப்பா என்னை நம்புங்கப்பா. ஏங்க வேணாம் அனுப்பாதீங்க. அவ நம்ம கண் பார்வையில இருக்க மாதிரி இருக்காதுங்க. விடுமா, அவ போய் அங்க படிக்கத்தானே போறா, அவதான் சொல்றாள்ல, நான் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்றாளம்மா. நான் சொல்றத சொல்லிட்டேன், இனிமே உங்க முடிவு தான். அப்பனாச்சு மகளாச்சு என்னன்னு செய்யுங்க, இனிமே என்னை கேட்கவே கூடாது. எப்பா என்னப்பா அம்மா இப்படி சொல்றாங்க? நீ விடுறா, அவளை நான் பாத்துக்கிறேன். நீ போய் அங்க படிக்கிறியா? படிக்கிற வேலையை மட்டும் தான் பார்க்கணும், சரியா? சரிப்பா, தேங்க்யூப்பா. அப்புறம் என்ன, காலேஜ் தான், ஜாலி தான், என்ஜாய் பண்ணு. போடி அங்கிட்டு.